இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்கை நாசமாக்காதீங்க அமைச்சர் அவர்களே. முதல் வடக்கு கிழக்கில் நல்லது நடக்க பாருங்க. அதை விட்டு உங்களோட போலீஸை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க. நீங்கள் போலீஸ் அராஜகத்தை கைவிட்டு உங்களோட கதிரையை நீங்கள் சூடாக்காதீங்க. நீங்கள் நல்ல மனுஷனாக மாறுங்க. தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள். இன்றைக்கு போதை வஸ்து கட்சியாக மாற வேண்டாம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன், நல்லூர் பிரதேச சபையில் என்ன நடந்திருக்கின்றது, உங்களுடைய கட்சிக்காரர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற கிளிநொச்சி மாவட்டம் என்ன நடந்திருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை அங்கிருக்கின்ற பார் பெர்மிட் விநியோகித்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, அங்கு மண் கடத்தப்படுகின்றது. மண் கடத்தலுக்கு பின்னால் இருக்கின்றவர் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்களை, அவரும் உங்களுடைய ஆக்கள். அதனால் அங்கு அராஜகம் கட்டப்பட்டிருப்பது கிளிநொச்சி மீதான அராஜகம் என்பது உங்களுடைய அராஜகம். உங்களுடைய அராஜகம் தான் இன்றைக்கு அங்கிருக்கின்ற மக்கள் மீது கட்டவிழ்த்துவிடப்பட்டிருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம். அதே போன்று இன்னும் ஒன்றை சொல்லுகின்றேன், இந்த அராஜகம் என்றைக்கும் ஒரே மாதிரி பழிக்காது என்பது, அதே போன்று ஒரே மாதிரி செய்ய முடியாது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இவ்விடயத்தை விசேடமாக எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் விசேடமாக எங்களுடைய ஸ்ரீதரன் அவர்கள் இப்பொழுது இருந்தால் நல்லா இருக்கும். இருந்த போது அவர் பேசுகின்ற பொழுது சொன்னோம், ஏதோ தமிழ் மக்கள் மீது இந்த போலீஸ் அராஜகம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றது. கிடையாது, போலீசினுடைய அராஜகம் கிடையாது. விசேடமாக வடக்கில் சென்று மக்களிடம் நாங்கள் கேட்டு பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த அராஜக நிலைமையை ஏற்படுத்துவது யார் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒரு புறம், மறுபுறத்தில் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும் என்னவென்றால், இந்த விசேடமாக இவர்கள் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை தான் வேறு எதுவும் இல்லை, இந்த தையட்டி திசவியாரை சம்பந்தமாக. அப்போ தையட்டி திசவியாரை சம்பந்தமாக நாங்கள் மிகவும் நேர்மையாக அங்கிருக்கின்ற அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு வடக்கில் பல்வேறு விதமான மோசடிகள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ அந்த மோசடிகள் தொடர்பாக இன்றைக்கு விசாரணைகள் ஆரம்பமாகியிருக்கிறது. அப்போ அந்த ஆரம்பமாகி இருக்கின்ற பொழுது ஒரு சிலர் ஒரு சில எம்பிமார்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் அங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம், இங்கு வியாபாரம் செய்கின்றார்களாம். அங்கு அவர்கள் பல்வேறு விதமான சூப்பர் மார்க்கெட் வைத்திருக்கின்றார்களாம், பார் வைத்திருக்கின்றார்களாம். அது தொடர்பிலான விசாரணைகள் இன்று ஆரம்பமாகியிருக்கின்றது. அப்போ அவ்வாறான விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கின்றது. தாங்களுடைய கடந்த காலத்தினுடைய தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற இருப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்கின்ற பயம். அதன் காரணமாக இவர்கள் இதோ போலீஸ் அராஜகம் வந்துவிட்டது, இராணுவ அராஜகம் வந்துவிட்டது என்கின்ற கூற்றை மாத்திரம் காலமாக சொல்லி தமிழ் மக்களை சூடேற்றி அதில் குளிர் காய்கின்ற அரசியலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் கௌரவ உறுப்பினர்களே. அதே போன்று உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அந்த நபர்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது நீங்கள் எங்களோட எல்லாம் கவனமாக இருக்க. நீங்கள் சுமந்திரன் கிட்ட மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸ்ரீதரன் அவர்களே. அவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு பின்னால் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றார். அவர் வந்தது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இவருக்கு எதிரான வழக்கு நடவடிக்கைகள் காரணமாக இன்றைக்கு அதாவது தமிழரசு கட்சி என்பது இன்றைக்கு சீரழிந்து போன கட்சியாக மாறி இருக்கின்றது. ஒரு பக்கம் மறுபுறத்தில் நாங்கள் தேடி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, என்னுடைய பெயரை கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னபடியால் நான் சொல்றேன். இந்த கதிரைகளை அமைச்சர் சூடாக்கி கொண்டு வடக்கு கிழக்கை நாசமாக்காதீங்க அமைச்சர் அவர்களே. முதல் வடக்கு கிழக்கில் நல்லது நடக்க பாருங்க. அதை விட்டு உங்களோட போலீஸை வச்சு அராஜகம் பண்ணாதீங்க. நீங்கள் போலீஸ் அராஜகத்தை கைவிட்டு உங்களோட கதிரையை நீங்கள் சூடாக்காதீங்க. நீங்கள் நல்ல மனுஷனாக மாறுங்க. அந்த வழிக்கு வாங்க. அமைச்சர் சந்திரசேகரன் முதல் திருந்தினால்தான். அப்போ அதனால நாங்களும் சொல்லுகின்றோம், அது தான் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் தமிழரசு கட்சியாக செயல்படுங்கள். இன்றைக்கு போதை வஸ்து கட்சியாக மாற வேண்டாம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கின்றேன், நல்லூர் பிரதேச சபையில் என்ன நடந்திருக்கின்றது, உங்களுடைய கட்சிக்காரர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற கிளிநொச்சி மாவட்டம் என்ன நடந்திருக்கின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில்
மாவட்டத்தில் இன்றைக்கு கூடுதலான பார் இருக்கின்ற மாவட்டம் உங்களுடைய மாவட்டம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களை அங்கு இருக்கின்ற பார் பெர்மிட் விநியோகித்திருக்கின்றார்கள் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, அங்கு மண் கடத்தப்படுகின்றது. மண் கடத்தலுக்கு பின்னால் இருக்கின்றவர் யார் என்று தேடி பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்களை அவரும் உங்களுடைய ஆக்கள். அதனால் அங்கு அராஜகம் கட்டப்பட்டிருப்பது கிளிநொச்சி மீதான அராஜகம் என்பது உங்களுடைய அராஜகம். உங்களுடைய அராஜகம் தான் இன்றைக்கு அங்கிருக்கின்ற மக்கள் மீது கட்டவிழ்த்துவிடப்பட்டிருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம். அதே போன்று இன்னும் ஒன்றை சொல்லுகின்றேன், இந்த அராஜகம் என்றைக்கும் ஒரே மாதிரி பழிக்காது என்பது, அதே போன்று ஒரே மாதிரி செய்ய முடியாது என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதனால் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இவ்வாறான நிலைமையின் கீழ் விசேடமாக நாங்கள் இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்துவது, கடந்த காலத்தில் அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி இந்த நாட்டில் இருக்கின்ற விசேடமாக தமிழ் இளைஞர்கள் கொன்றொழிக்கப்பட்டது உண்மை. ஆனால் இன்றைக்கு நீங்கள் தேடி பாருங்கள், எங்களுடைய அரசாங்கம் ஒரு வருடத்தின் இந்த தமிழ் குடிமகன் மீது இந்த அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி கிடையாது. அதனால் நாங்கள் நாளை அப்படி செய்ய போவதுமில்லை. தமிழ் மக்கள் இன்றைக்கு எங்களோடு நிற்கின்றார்கள். தமிழ் மக்கள் எங்களுக்கே கூடுதலான வாக்களித்திருக்கின்றார்கள். அதனால் அந்த தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு வேறு யாருக்கும் அல்ல, உங்களை விட இருக்கின்ற மக்களை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். நீங்கள் பாராமுகமாக இருந்து சுமந்திரம் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு செயல்படுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.